Hi friends, welcome to our YouTube channel Day in My Life Vlog Part 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா பெட்டு கவர் கூட போடாமல் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டுறாரு. பெட்டு கவர் துவச்சி வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது வந்து பெரிய பெட்டுன்றனால தனியாக வந்து தூக்கி போட முடியாது. இன்னொருத்தரோட ஹெல்ப் வேணும். அவர் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணல. சரி, அவர் எப்போ தான் ஹெல்ப் பண்ணுவாரோ அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. ஏன்னா நம்மளும் ஒரு அளவுக்கு தான் கெஞ்ச முடியும். ஸோ பெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம மேடம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறாங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனில் போய் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டாரு என் ஹஸ்பண்டு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு விம் ஜெல்லாம் போட்டு அடுப்பை நல்லா துடைச்சிட்ருக்கேன். இந்த நிறையா வந்து நம்ம இப்போ சோப் போட்டு தேய்க்கிறனால தான் இந்த எண்ணெய் பிசுப்பு ரொம்ப இருக்கும், எண்ணெய் இதுவாக. ஸோ அதனால் வந்துட்டு போட்ட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப பெரிய வேலை இந்த க்ளீனிங். எனக்கு இந்த கிச்சன் வேலைலாம் மட்டும் பிடிக்காது. இந்த பாத்திரம் கழுவுறது, துடைக்கிறது, சமைக்கிறது, ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காத வேலை. ஸோ வீட்டு வேலைனாவே எல்லாருக்கும் பிடிக்காது தான். ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். அது நம்ம கடமை. அடுத்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி வச்சிட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வீடு பெருக்கி துடைச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மாப்பிள்ளை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கணும், அது வெளியே தான் மாட்டியிருப்போம். அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா இந்த 2 குண்டா துணியை நான் துவைச்சி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிட்டோம். அதுக்குள்ளே வீடு துடைச்சிடலாம். லைட்டாக நாங்கள் உப்பு போட்டு துடைப்போம், அது நல்லதுன்றனால. இப்படி இதை பார்த்திங்கன்னா டவல் எடுத்து யூஸ் பண்ணிட்டு கட்டில் மேலேயே போட்டு போயிட்டார். ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகும் லேடிஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணுறது, எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வீடை துடைச்சிடலான்னு வீடை ஃபுல்லாக இன்றைக்கி துடைச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. அப்புறம் பார்த்திங்கன்னா துவைச்சி வச்சுருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காய போட்டாச்சு. பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக எல்லாமே கழுவியாச்சு. மழை வர மாதிரி இருக்குது, பார்க்கலாம் மழை வருதான்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்லாம் காஞ்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி குடிக்க போகிறோம். புல்லட் காஃபி தான் போட போகிறோம். ஸோ நம்ம டயட்டில் இருக்கனால புல்லட் காஃபி. இது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். தண்ணி சுட பண்ணிவிட்டு அதில் ப்ரூ சன்ரைஸ் நம்ம ஏதாவது ஒரு காஃபி பவுட்ரு போட்டு அதில் லைட்டாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணி எண்ணெய்ட்ட நெய் கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். இதோட பேர் தான் புல்லட் காஃபி. நெய் போடுற நல்லது, கொழுப்புன்னு சொல்லுவீங்க, ஆனால் இது வந்து குட் ஃபேட் தான். ஸோ நம்ம இது வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த காஃபி வந்து யூஸ் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் டிவியில் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் தெருவிலேயே விநாயகர் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. மதியம் மேலே தான் பூஜை பண்ணுவாங்க. அதனால் சரி நம்ம மெயின் ரோட்டில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. ஆனால் அந்த விநாயகர் கோயில் க்ளோஸில் இருக்குது. இங்கே மெயின் ரோட்லேருந்து நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். புதுசாக யாராவது வந்து அந்த ஏரியாவை கன்ஃபியூஸ் ஆகிடும், நம்ம அவ்வளோ ஸ்ட்ரீட் இருக்கனால. பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அந்த படிக்கிறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ அவர் வந்து வெளியே போகணுன்றனால இங்கே வந்து இந்த விநாயகர் கோயிலையே சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து நம்ம சாப்பிட்ணும்ல, ஸோ அவர் கிளம்பிட்டார். இப்போ வந்து நம்ம கார சட்னியும் ராகி தோசையும் தான். அந்த சிம்பிளான சட்னி தான். நல்லா தக்காளி போட்டுக்கணும். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் பூண்டு 4, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும்.
இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா அது வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த சட்னியை வந்துட்டு நல்லா குக்காக விடணும். வந்து ராகி தோசைக்கு வந்து கொஞ்சமாக தோசை மாவு, ஏன்னா வெறும் ராகி மட்டும் இது பண்ணால் அது தோசைக்கல்ல ஒட்டிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக அரிசி இட்லி மாவு, ராகி ஃப்ளார், அப்புறம் லைட்டாக உப்பு நல்லா போட்டு கலந்துட்டு நம்ம ராகி தோசையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த லஞ்சு பார்த்திங்கன்னா ராகி தோசை, கார சட்னி, ஒரு ஆம்லேட். ஸோ இதுதான் நம்ம லஞ்சு முடிச்சுட்டு நல்லா போய் தூங்கி எழுந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் மடித்து வச்சலான்னு வெயிலே வராதனால கொஞ்சம் ட்ரெஸ்லாம் காயல. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு சாம்பார். ஹஸ்பண்ட் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் கேட்டனால கிள்ளி போட்ட சாம்பார், பருப்பு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் தண்ணி, மஞ்சத்தூள் இதை போட்டு நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கணும். ஸோ நாங்கள் கொஞ்சமாக தான் செய்கிறோம், நிறையா பணம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் 2 பேருக்கு அளவுக்கு தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் அதில் கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம்பருப்பு. ஸோ எனக்கு நிறையா வெங்காயம் போட்டு சாப்பிட்டா தான் பொடி மாஸ் பிடிக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2-3 சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இது ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர், மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து முட்டையை ஊற்றிக்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் நம்ம நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா முட்டை பொடி மாஸ் ரெடி. பருப்பும் விசில் போயிடுச்சு. ஸோ நம்ம பருப்பு தாளிச்சிடலாம். பருப்பு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சீரகம், அப்புறம் தேவையான அளவு கடுகு, அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் பொரிஞ்சதும் அதில் வந்து காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சாப்பாடும் நம்ம வச்சாச்சு. ஸோ இருந்த கொஞ்சம் பாத்திரத்தையும் கழுவி ஸோ ஃபங்க்ஷன் போய்ட்டு லட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த லட்டை சாப்பிட்டுட்டு நாள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.